ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு குருவானவர் என்னிடம், நான் அதிகமாய் ஜெபிக்க வேண்டுமா அல்லது உழைக்க வேண்டுமா அல்லது இரண்டிலும் நேரத்தை பங்கிட்டு கொள்ள வேண்டுமா என்று கேட்டார். அதற்கு நான், இரண்டும் சமமான தேவையானவைகளே. வேலையில்லாத ஜெபம் ஜெபமில்லாத வேலையைப் போலவே கெட்டதுதான். அடைக்கோழியானது தனது முட்டைகளெல்லாம் பறிபோன பின்பும் ஒரு இருண்ட மூலையில் தனது உணர்ச்சியை திருப்திப்படுத்த உட்கார்ந்திருப்பதைப் போலவே உலகத்தின் அலுவல் நிறைந்த வாழ்க்கையிலிருந்து தங்களை விலக்கிக் கொண்டு முழு நேரத்தையும் ஜெபத்திலேயே செலவிடுகிறவர்களின் வாழ்க்கை இந்த அடைக்கோழியைப் போல பயனற்றது என்றேன். அந்த குருவானவர் மறுபடியும் பரிசுத்த பவுலுக்கு செய்தது போல, ஏன் கிறிஸ்துவானவர் நமது காலத்தில் தம்மை வெளிப்படுத்துகிறது இல்லை என்று கேட்டார். நான் மாறுத்தரமாக, இந்த காலத்திலும் கூட ஒவ்வொரு சமயங்களில் சிலருக்கு அவர்களின் தேவையின் போது தம்மை வெளிப்படுத்துகிறார். மனிதரின் தேவை எங்கும் ஒரே விதமானது, ஆனால் ஒவ்வொருவரின் தன்மையும் சூழ்நிலையும் வித்தியாசமானது. மனித இருதயம் ஒவ்வொன்றையும் அறிந்திருக்கிற தேவன் சத்தியத்தை தேடும் ஒவ்வொருவரின் தேவைக்கும் நிலைமைக்கும் தக்கபடி அவனுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார் என்றேன். பரலோகத்திலும் பூலோகத்திலும் தேவன் தமது வல்லமையையும் ஞானத்தையும் மகிமையையும் தமது அதிசயமான கிரியைகளின் மூலம் வெளிப்படுத்துகிறார். ஆனால் ஒரு வகையில் இயற்கையின் நாவாக இருக்கும் மனிதன் மௌனமாயிருக்கிறான். எனினும் அவரது சிருஷ்டிகள் அவரின் ஞானத்தையும் வல்லமையையும் வெளிப்படுத்துகின்றன. அவர் தம்மை பூரணமாய் வெளிப்படுத்த விரும்பின போது மனிதனாக அவதரிப்பதின் மூலமாக மாத்திரம் அவ்வாறு செய்யக்கூடியதாயிருந்தது. இந்த காலத்தில் இழந்து போன மனித வர்க்கத்திற்கு தமது பிரசன்னத்தில் வசிக்கிற அவர்கள் மூலமாகவே தம்மை வெளிப்படுத்துகிறார். அடிக்கடி நமது ஆசைகளுக்கும் எண்ணங்களுக்கும் அடியில் இதை செய், இதை செய்யாதே என்ற சத்தம் ஒன்றிருக்கிறது. இந்த சத்தம் தேவனிடத்தில் இருந்து வருகிறது. கடவுளோடு நெருங்கி ஜீவிக்கிற மனிதன் இந்த சத்தத்தை எளிதில் கேட்கிறான். மற்றவர்களோ கஷ்டத்துடன் தான் கேட்க முடியும். நாம் அந்த சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்தால் கடவுளும் அவர் சித்தமும் நம்மில் வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த சத்தம் நமக்கு வந்தும் நாம் கீழ்ப்படியாதிருந்தால் நாம் நம்மையும் நமது சுய சித்தத்தையுமே வெளிப்படுத்துகிறோம். மனிதனுடைய ஆத்துமா நினைவையும் வாக்கையும் செய்கையையும் ஒருங்கிணைக்கும் மூளை தத்துவத்தின் மூலமாகவே வெளிப்படுத்தப்படுகிறது. இதை போலவே பரிசுத்த ஆவியானவர் புதுப்பிக்கப்பட்டதும் பரிசுத்தமாக்கப்பட்டதுமான ஜீவியத்தை தம்மில் வெளிப்படுத்தும் உபகரணமாய் உபயோகப்படுத்துகிறார். இவ்வாறே தேவ மகிமையின் ஒளி அவருடைய ஜனங்களின் வாழ்க்கையின் மூலமாய் அவரை உலகத்துக்கு வெளிப்படுத்த பிரகாசிக்கிறது. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.